நாம் இப்போது வந்திருக்கின்ற ஊர் இனாம் கிளியூர். இது கும்பகோணத்திலிருந்து 12 கிலோ தொலைவில் உள்ளது. கும்பகோணம், பட்டீஸ்வரம், முளையூர் சாலை வழியாக வருவோமானால் இனாம் கிளியூர் 12 கிலோ தொலைவு. வலங்கமான் மட்டத்தைச் சேர்ந்த ஊர். மாடு கட்டி போரடித்தால் மாளாறு சென்னல் என்று யானை கட்டி போரடித்த வயல்வெளிகளில் நிறைந்த ஊர். வணிகர்களின் தலமாக இருந்த ஊர். வணிகர்களுடைய சேமிக்கு கிடங்கு இருந்த ஊர். இந்த ஊரிலே கிட்டத்தட்ட 6 கோயில்கள், பெருங்கோயில்கள் இருந்தாலும் சிவபெருமானுக்குரிய அம்சமாக இருக்கின்ற ஐயனார் இருக்கின்ற கோயில், பிள்ளையார் இருக்கின்ற கோயில், அப்படிப்பட்ட ஊரில் இருக்கின்ற கோயில்களை பார்ப்பதற்குத்தான் உங்களை அழைத்து செல்கின்றேன், வருக. இந்த கிட்டத்தட்ட இந்த ஊரினுடைய வரலாறு 560 ஆண்டுகள் பழமையானதாக நாம் அறிகின்றோம். அதிலே இனாம் என்கின்ற சொல்லே அரசால் இந்த ஊர் மக்களுக்காகவும் கோயிலுக்காகவும் தானமாக கொடுக்கப்பட்ட அந்த சொல்தான் இனாம் என்று சொல்லப்படும். கும்பகோணமிலிருந்து நீடாமங்கலம் செல்லும் வழியில் கிளியூர் என்ற ஊர் உள்ளது. அது வரி செலுத்தக்கூடிய, அரசுக்கு திரை செலுத்தக்கூடிய ஊராக இருந்தாலும் இந்த ஊர் இனாமாக ஊர் மக்களுக்கும் கோயில்களுக்கும் வழங்கப்பட்டதனாலேயே இனாம் கிளியூர் என்ற பெயரும் இடம்பெற்றுள்ளது. கிருஷ்ணதேவராயனுடைய சகோதரன் அச்சுதேவராயர் 1506ஆம் ஆண்டு இந்த ஊருக்கு இனாம் கொடுத்ததாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். என்றாலும் இந்த கோயிலுக்கு தனிச்சிறப்புகள் உண்டு. இது வயலும் ஆறும் குளங்களும் நிறைந்த பகுதி. ஊர் வேளாண் சமூகமாக இருப்பதனால ஆண்டு முழுக்கும் விவசாயம் நடக்கின்ற பகுதி. இந்த பகுதியில் தான் 3 சிறப்பான கோயில்கள் இருக்கின்றன. எல்லாமே வரலாற்று புகழ் பெற்றவை கொண்டவர்களாக இருக்கின்றன. பெருமைப்படும் விழாக்களை கொண்டாடுகின்ற ஊராக இருக்கின்றன. அந்த வகையிலே நாம் முதலாவதாக வழிபட வந்திருக்கின்ற கோயில் வரசித்தி விநாயகர் கோயில். இந்த கோயில் இந்த ஊரினுடைய எல்லை பகுதியிலே மேற்கு திசையில அருமையாக சாலையின் ஓரத்திலேயே பேருந்து நிறுத்தத்தின் அழகே அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விநாயகர் எதிரே இருக்கின்ற இந்த ஆலமரத்தினுடைய அடிப்பகுதியிலே தங்கி இருப்பதாகவும் மூச்சு முட்டி தான் இருப்பதாகவும் பக்தர்களுடைய கனவிலே தோன்றி வரம் கொடுக்க அவருடைய எண்ணப்படியே விநாயகர் இந்த அரச மரத்தடி தோண்டி எடுத்த போது மண்ணுக்குள் புதைந்து கிடந்த அந்த விநாயகர் வெளிப்பட்டதாகவும் அதன் பின்னால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் ஊர் மக்கள் சொல்கிறார்கள். இந்த கோயிலிலே சங்கடகர சதுர்த்தியானது ஆண்டு முழுக்க மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் வரம் தரும் விநாயகராக, சித்திகளை தரும் விநாயகராக இடம்பெறுகிறார். அதனால்தான் இந்த விநாயகருக்கு வரசித்தி விநாயகர் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஊரின் எல்லை பகுதியிலேயே ஒரு சிறு கிராம தேவதைக்கான தனி கோயிலான இருக்கின்றது. குழந்தைகளை காக்கின்ற கோயிலாக அமைகின்றது. அதனால் தோப்புக்குள் அமைந்தனால இந்த தாயாருக்கு தோப்பு ஆயி என்று பெயர். மிகவும் பழமையான கோயில். இந்த கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் பண்ணி போய் வேண்டிப்பாங்க. அதில் குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிட்டு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே அங்கே தூக்கிட்டு போய் சாமிக்கு பூஜை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா 1 வருஷத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள் அழும்பொழுது ஏதோ தீய சக்திகள் தீண்டி இருந்தால் அங்கே போய் நம்ம சரி செய்கிறப்பல திருநீர் இட்டுக்கிட்டு பூசாரிக்கிட்ட பூஜை பண்ணிட்டு வந்தால் களி கிண்டி செய்வாங்க. படையல் போட்டு நைவேதனம் செய்து விட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் செய்யாது. அடுத்ததாக ஊருக்குள் சிவனுக்கும் ராமருக்கும் முருகருக்கும் தனியாக கோயிலும், அதே சமயத்தில் தாயாரனுடைய பல்வேறு முகங்களை கொண்ட தாயாரும் அறவாகிய ராகு கேதுகளுக்கான சிற்பங்களும் இந்த ஊரை நிர்மாணம் செய்து இந்த ஊருக்கு இனாங்கள் கொடுத்த அந்த சிற்றரசனுடைய சிலையும் இந்த கோயிலுடைய 2 பக்கங்களிலேயும் வலம்புரி மற்றும் இடம்புரி விநாயகர்களும் இடம்பெறுகின்ற அற்புதமான ஒரு வடிவமைப்பு. சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் ஒரே வளாகத்தில் ஒரே மூலஸ்தானத்தில் இத்தனை தெய்வங்களும் ஒன்றாக வைத்து இந்த ஊர் மக்கள் வழிபடுகிறார்கள். 260 ஆண்டுகள் பழமையான சுத்தமான கருங்கல்லால் ஆன விநாயகர் பிற்காலத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார். 460 ஆண்டுகளுக்கு முன்னால் அச்சுதேவராய காலத்தில் உருவாக்கப்பட்ட வெள்ளை விநாயகரும் இங்கே தனியாக இடம்பெறுகிறார். அவர் கேது அம்சமாகவும் கருங்கல்லால் என்பவர் ராகு அம்சமாகவும் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளார்கள். எதிரே இங்கே ஒரு அருமையான 460 ஆண்டுகள் பழமையான நந்தி ஒன்று இடம்பெறுகிறது. அதனுடைய கழுத்து முழுக்க அணிகலங்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. இளம் கன்று என்று சொல்வது போல இந்த நந்தியானது அமைந்திருக்கின்றது. தன்னுடைய முகத்தை ஒரு பக்கமாக சாய்த்து வழிபாடு செய்கின்றவர்களை வழி நடத்துகின்ற
நந்தியாக இது இடம்பெறுகிறார். சித்ரா பௌர்ணமிக்கு வந்து விசேஷ வழிபாடுகள் இருக்கும். அதே மாதிரி மாத பௌர்ணமி வழிபாடு சிறப்பா இருக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிள்ளையார் தான் வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிள்ளையார். நமக்கு வந்து வறண்டு இருக்கு, வெயிலா இருக்கு, மழை வேணும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றப்போ அப்போல்லாம் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு கட்டடங்கள் இல்ல, புனம் வைக்கல, சிம்பிளா இருந்தப்ப அந்த வெள்ளை பிள்ளையார் கொஞ்சம் சாட்சி வச்சாங்கன்னா மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கு வந்து ஒரு சூளம் சாம்பிராணி ஒரு செதர் தேங்காயை உடைச்சு அதை திருப்பி நிறுத்தி வைப்பாங்க. இப்போ மருந்து வச்சு ஆவாகரம் பண்ணதுக்கு அப்புறம் அது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு என்ன யார் உழவாரா பண்ணி பண்றாங்களோ வித் இந்த இயற்குள்ள அவங்கள ஒரு அப்லிஃப்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். அது வந்து ரொம்ப விசேஷம். இந்த கோயிலுக்கு வந்து நித்தியபடி பூஜை ரெகுலரா, அதாவது வந்து பௌர்ணமிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், சங்கராச்சி விநாயகருக்கு அபிஷேகம், பிரதோஷத்துக்கு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம், ஒரு மாதத்துல 4 அபிஷேகம். அடுத்து நாம் வழிபட வந்திருக்கின்ற கோயில் சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயனாருக்கான கோயில். கிட்டத்தட்ட அச்சுததேவராய காலத்திலே 1506ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பூம்புகார் தொடக்கத்தில் இருந்து கொச்சிக்கு செல்லக்கூடிய பெருவழியில் இந்த ஊரானது அமைந்திருக்கின்றது. இங்கே வணிக குழுக்கள் நிறையாக இந்த ஊரின் வழியாக சென்றபோது இங்கே தங்கி இந்த ஐயனாரை வழிபட்டு பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற சாஸ்தா மிக அற்புதமாக சுகாசன நிலையில் அமர்ந்திருக்கின்றார். கையில் யானையை மிரட்டி ஓட்டக்கூடிய அந்த அங்குசத்தை வைத்திருக்கின்றார். ஒரு காலை மடித்து மற்றொரு காலை கீழே ஒன்றி சுகாசன நிலையில் அற்புதமாக காட்சி செய்கிறார். மிக இளைஞனாக சுறுசுறுப்பாக முகம் முழுக்க பொலிவோடு விளங்குகின்றார் இவர். அவர் நேர் எதிர்க்கே யானை உருவமானது அற்புதமாக காட்டப்படுகிறது. கோயிலுக்கு வெளியேயும் 2 யானைகள் மிகப்பெரிய அளவிலே இங்கே ஊர் மக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஐயனார் கோயிலிலே ஒரு யானை தான் இடம்பெறும். ஆனால் இந்த கோயிலிலோ 2 யானைகள் இடம்பெறுகின்றன. மிக அருமையாக தத்துருவமாக யானைகள் உண்மையாகவே நின்று கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தில் இந்த வடிவமைப்பானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். இந்த கோயிலினுடைய தலமரம் பனை மரம் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 506 ஆண்டுகளுக்கு முன்னதாக அமைக்கப்பட்ட இந்த கோயில் இந்த ஊர் மக்களால் 400 ஆண்டுகளாக தொடர்ந்து வழிபாடப்பட்டு இந்து அறநிலையத்துறையினுடைய ஒத்துழைப்போடும் மிக அற்புதமாக இந்த கோயில்களை பராமரித்து வருகிறார்கள். கோயிலுக்கு உள்ளே மகாலிங்கேஸ்வரர், திரிபுர சுந்தரி உடனமர் மகாலிங்கேஸ்வரர் பிரம்மாண்டமான ஆவுடையார் மீது வைக்கப்பட்டால் அவர் அருகே 2 லிங்கங்கள் பக்கம்பாலமாக இருக்கின்றன. பைரவருக்கு தனி சன்னதியானது இருக்கின்றது. அங்கே துவார பாலகரை போல பைரவருக்கான துவார பாலகர்களும் இடம்பெறுகிறார்கள். அதுக்கு அடுத்தால் போல இந்த தாயாராகி இருக்கின்ற திரிபுர சுந்தரி அம்பாளும் இங்கு இடம்பெறுகிறார். அனுமனுடைய பங்கும் காணப்படுகின்றது. அனுமனுக்கு தனி சன்னதி காணப்படுகிறது. அனுமனுக்கு முன்னதாக லட்சுமி உடனமர் பெருமாளும் இங்கு இருக்கின்றார்கள். ஐயனாருக்கு முன்னதாக பாலகணபதியும் பால விநாயகர்களும் இடம்பெறுகிறார்கள். ஆனால் இந்த கோயிலே ஐயனாராகிய சாஸ்தா மட்டும் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய இந்த சுகாசன நிலையை யோக ஐயனார் என்று ஊர் மக்கள் பெருமையாக சொல்கிறார்கள். இந்த கோயில் ரொம்ப காலமாகவே ஒரு கால பூஜை வந்துட்டு இருக்கு. குழுக்கள் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கு. வேற இது கிடா வச்சு போக்குவரத்து கிடையாது. யோக சாஸ்தான்னு பேர். ஐயனார் சைவ ஐயனார். சிவராத்திரி, பிரதோஷம், நவராத்திரி எல்லாம் வருதுங்க. இந்த 10 வைகாசி மாதம் வெட்டிக மணி காப்பு வெட்டி 9 நாளைக்கு திருவிழா நடக்கும். இங்கே வந்தால் திருமணம் நடைபெறுவதாகவும் குழந்தை பேரு கிடைக்காதவர்கள் குழந்தை பேர் கிடைப்பதாகவும் ஊர் மக்கள் சொல்கின்றார்கள். இந்த ஊருக்கு வருகின்ற போதெல்லாம் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும், அதே சமயத்திலே நம்முடைய கோரிக்கைகள் ஏதேனும் வைப்போமானால் உடனே நிறைவேற்றி தருகின்ற கோயிலாகவும் ஐயனாரும் விளங்குகின்றார். அதனால் ஐயனாரிடம் உங்களுடைய குறையை சொல்லுங்கள், ஐயமில்லாமல் இந்த வாழ்க்கையை வாழுங்கள், வாருங்கள், வளமாக வாழ்வோம்.